நியூஸ் பாத்தீங்களாங்க? இப்படியே போனா போர் வந்துடும் போலயே. போர் வந்துடும் போலையா? போர் ஆல்ரெடி வந்துருச்சுப்பா. நான் பார்க்குறேன். மேம், நவீன் சார் வீடா? ஆமா. இந்தாங்க மேம். ஏங்க, இவனோட பேருக்கு ஏதோ என்டிஎன் போட்டு வந்திருக்கு பாருங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியா? என்னடா ஆர்மில ஜாயின் பண்ண போறியா? ஆமாப்பா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாரை கேட்டு ஜாயின் பண்ண? கேட்டா நீங்க விட்டுருக்கே மாட்டீங்கப்பா. அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியுமாப்பா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இதே மாதிரி எல்லாரும் யோசிச்சா அப்ப யார் தான் ஆர்மி ஜாயின் பண்றது? இது ஒன்னும் கம்ப்யூட்டர்ல விளையாடுற கேம் கிடையாது தம்பி. ஒரு வாட்டி செத்தா திரும்ப வர்றதுக்கு, ஒரு வாட்டி செத்தா செத்ததுதான் வாழ்க்கை. தெரியும்பா. பட் நம்ம பக்கா சோல்ஜர் மெட்டீரியல். எல்லாருனாலும் தான் உயிரை கொடுத்து இன்னொருத்தர காப்பாற்ற முடியுமா தெரியாது. பட் என்னால முடியும். உங்களுக்கு 2 குழந்தை இருக்குல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் நாட்டுக்கு நினைச்சுக்கோங்க. அண்ட் இதை பத்தி நான் எதுவுமே பேச வரும்ல. அண்ட் ஐ ஆம் ஜாயினிங் இந்தியன் ஆர்மி. இப்படி நாடுன்னு இருக்கியே, அந்த நாடு உனக்கு என்ன பண்ணுச்சு? எல்லாமே பார்த்துருக்கணும்னு. சரி, ஓகே மே. தம்பி, பின்னாடி யாரோ வராங்க பாரு. ஆனால் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. சொல்லுங்கப்பா. அப்பாயின்மெண்ட் லெட்டர் மறந்து வச்சிட்டப்பா. தேங்க்யூப்பா. பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருப்பா. சரிங்கப்பா. ஒரு சோல்ஜர் உருவாகிறதுக்கு பின்னாடி பல ஃபேமிலியோட சாக்ரிஃபைஸ் இருக்கு. லெட்ஸ் க்ளோரிஃபை our real heroes. ஜெய் ஹிந்த்.